பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையின் கடைசி பகுதி நீங்கள் நன்றாக அறிந்திருப்பதே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமாங்க, இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை போக்கும்படிக்கு பலவிதமான செயல்பாடுகளை மனுஷர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மதுபானத்தினால, சிலர் போதை வஸ்துக்களினால, சிலர் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான காமவிகார இடங்களிலே கடந்து போய் தங்களுடைய ஜீவிதத்தை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு போனாலும் அவர்களுக்கு சமாதானத்தை பார்க்க முடியாது, சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் பார்த்திங்கன்னா பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனால் ஒரு மனுஷனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுடைய வேலை என்னன்னா, அவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான்னு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை சில முக்கியமான நகரங்களில், சில முக்கியமான வீதிகளில், ஆலயத்தில் உள்ள சுவர்களிலும் இப்படிப்பட்ட வார்த்தையை எழுதியிருப்பாங்க. என்னிடத்துல ஒரு அருமை சகோதரர் ஒருவர் சொன்ன ஒரு காரியம், சென்னையில் சில இடங்களில் இந்த வார்த்தையை நான் பார்த்துருக்குறேன். இது அரிய வார்த்தை, அதாவது இது வெளியேறப்பட்ட வார்த்தை, இது எல்லா மனுஷர்களுக்கும் பொருந்தும். அவர் ஒரு இந்து சகோதரர். அவர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை எல்லாருக்குமே பொருந்தும். இதை பார்க்குற பொழுதே அவன் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையில் அவன் இருந்தாலும் வாழ்ந்தாலும், இந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் இடைப்படுகிறத நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு ஆச்சரியமாக சொன்னார். நான் அதை குறித்து சந்தோஷப்பட்டு அவரிடத்துல சொன்னேன், ஆமாம் சார், இந்த வார்த்தை வேதாகமத்தில் உள்ள வார்த்தை, இது அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வார்த்தை. இதை பார்க்குறவங்களும் இதை தங்களுடைய வாழ்க்கையில் உள்வாங்கி கொள்வாங்க. என்னடா துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் இந்த வார்த்தை அவர்களை யோசிக்க வைக்கும். அவங்க வாழ்க்கை மாறுகிறத பார்த்துருக்குறேன். என் வாழ்க்கை கூட அப்படி தான் மாறினது. என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், எத்தனையோ துக்கங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்து கொண்டேன். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னும் துக்கம் நீங்களையா, சந்தோஷம் நீங்களையா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா? நீ அங்கே இங்கன்னு அலைந்து திரியாமல் உண்மையான கிறிஸ்து, உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து என்பதை நீ நாவினாலே அறிக்கையிடு, விசுவாசி. உன் வாழ்க்கையே மாறும். உன் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நீ கடந்து வந்திருக்கிற பாதைகளை நீ சற்றே யோசித்துப்பார். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது. அவர் தான் சொல்கிறார், உலகம் சந்தோஷப்படும், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் மாறாது. ஆனால் நீ உலகத்தில் உள்ளவர்களை போல சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளில் இந்த வார்த்தையை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாத நன்மைகளை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தருடைய நாமத்திற்கு நீங்கள் பயந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி எங்களோடு நீர் இடைப்பட்டீரே. இந்த வார்த்தை எல்லோருக்கும் பொருந்துமே. எங்கள் வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள், சில துக்கங்கள், சில வியாகுலங்கள், சில வேதனைகள் இருக்கிறதையா, அவைகளை உம்முடைய வார்த்தை என்கிற அந்த மன்னா மாற்றும் என்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.